இதுதான் இந்தியாவை பொறுத்தவரை இருக்கின்ற லார்ஜஸ்ட் ஆபரேஷனாக பார்க்க வேண்டும். இதுவரை இந்த பாலக்காட் என்பது ஒன் ஆஃப், அதாவது ஒரு இடத்துல போய் குண்டு போட்டு வரதான் பாலக்காட். 2016 அது 2019 2016 வந்து ஒரு ஒரு ஆர்மியினுடைய ஒரு சின்ன ஒரு கண்டிஜன் வந்து உள்ள போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்திட்டு வந்தார்கள். இது நான் பர்மாவிலும் செய்கின்ற விஷயமாக தான் இருக்கிறது. ஆனால் முதல் முறையாக ஒரு 9 இடத்துல குண்டு போடுறது என்பது அது சாதாரண விஷயம் கிடையாது. எனார்மஸ் கோஆர்டினேஷன் தேவைப்படுகிறது. அதே நேரத்துல விமானப்படை மூலமாக செய்திருக்கிறார்கள். அப்போ விமானப்படையும் கடற்படையும் கடல் படையும் அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற அந்த கருவிகளும், அதாவது இன்டகிரேட்டட் கமாண்ட்ல இருந்து நடக்கின்ற பல விஷயங்கள் வந்து கோஆர்டினேட் பண்ணி செய்ய வேண்டிய ஒரு நிலைதான் இருக்கிறது. அப்ப இது எல்லாம் வந்து கோஆர்டினேட்டடாக செய்திருக்கின்ற ஒரு விஷயம். நிச்சயமாக இது ஒரு பெரும் வெற்றியாக, ட்ரை சர்வீசஸுக்கு பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்கிறேன். அதாவது நம்முடைய ஆர்ம் போர்சஸுக்கு ஒரு மாபெரும் வெற்றியாக, ஆபரேஷனல் வெற்றியாக நான் பார்க்கிறேன். பாகிஸ்தான் தரப்புல இருந்து சுட்டு வீழ்த்தியதாக சொல்கிறார்கள் 2-3 பிளேன். ஃபர்ஸ்ட் 2 நாங்க, அப்புறம் 5 நாங்க, நம்பர்ஸ் எல்லாம் அவர்கள் பாட்டில் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா சைடுல அதுக்கு கன்ஃபர்மேஷன் கிடையாது. கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு, அதாவது இந்தியா வந்து அதை வந்து உறுதி பண்ண பிறகுதான் நாம் அதை பற்றி பேச முடியும் என்று நான் கருதுகிறேன். அப்போ அவர்கள் உறுதிப்படும் முறை நிச்சயமாக நமக்கு உயிரிழப்போ இல்லை என்றால் பொருள் சேதமோ இல்லை என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தால் இது மாபெரும் வெற்றியாகத்தான் நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது.